வணக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கிற நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் முதல் கூட்டமானது இன்று கூடியிருக்கிறது. குறிப்பாக முதல் நாள் இன்று அவையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவருமான புகழேந்தி அவர்களுக்கு மறைவுக்கும் இந்த அவையில் வந்து மரியாதை செலுத்தப்பட்ட நிலையில், அதே போன்று குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த அந்த தமிழர்களுக்கும் அவையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதே போன்று கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் மறைந்து உயிரிழந்த அவர்கள் குடும்பத்திற்கும் இந்த அவையில் அஞ்சலி செலுத்தி தீர்மானமானது சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் நேரடியாகவே வலியுறுத்தினார். அவை 2 நிமிடம் அஞ்சலி செலுத்திவிட்டு அவையானது நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அஇஅதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் சபாநாயகர் அப்பாவு அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பிலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவதற்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாகை எம்எல்ஏ நாகை மாலி அவர்கள் சார்பாக அந்த நோட்டீஸ் ஆனது அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என சபாநாயகர் அப்பாவின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பொதுவாகவே அவை கூடி முதல் நாள் எந்த அமர்வுகளும் நடைபெறாது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அவை ஒத்திவைக்கப்படுவதுதான் வழக்கம். அதே போன்ற நடைமுறைதான் இன்றும் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதல்வர் ஒரு அவசர ஆலோசனையை சட்டப்பேரவை வளாகத்தில் மேற்கொண்டு வருகிறார். இதில் முக்கியமான மந்திரிகள், அதே போன்று ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். எவ்வளவு நிவாரணம் அளிக்கப்படலாம், அதே போன்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நேரில் சென்று யார் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தலாம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து தற்பொழுது அந்த ஆலோசனையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த முக்கிய ஆலோசனைக்கு பின்பு முதல்வர் அவர்களிடமிருந்து முக்கியமான அறிக்கை வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் 2 நிமிடம் அஞ்சலி செலுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.